நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. அது ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க? நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. 10ஆம் இடத்துக்கு குரு வர, அதை விட்டுருங்க. ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வாழ்றது தான் ஒரு சூப்பர் லைஃப். ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கஷ்டம். வேலை இருக்குமாங்கிறதே தெரியாது. இந்த ஜூனுக்கு முன்னாடி குரு பகவான் என்ன பண்றார்? என்ன வரம் கேட்டாலும் தருவார். கேட்கிற ஆளை பொறுத்தது, உங்களுடைய உழைப்பை பொறுத்தது. புதுசா நான் வந்து ஒரு கார் வாங்க போறேன் சார், நான் இன்னிலிருந்து டிரைவர் ஆக போறேன் சார், இன்னிலிருந்து பாருங்க சார் நான் ஒரு ஆளை மாறிட்டேன், வாக்கபிலா வாக்கபிலா அப்படி 1ஆம் தேதியிலிருந்து நீ ஒளி நீ தான் வழி அப்படி பயங்கரமா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உலகமே விழாக்களை தவிர்ப்பீர்கள், விருந்துகளை தவிர்ப்பீர்கள். ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்கு. 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறது ஒண்ணுதான். ஒரு 10-15 நாகப்பாம்பு எடுத்து கழுத்துல போட்டு விடுறதும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். என்ன சொல்லுதுன்னே தெரியாம ஜூன் மாதம் வேலையை விட்டு அனுப்பிடும். நான் வீட்டில் போயிட்டு எனக்கு கூட ஒரு பிஸ்னஸ், சாயந்தரமா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன். என்னென்னமோ அதிசயம்லாம் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்படி இதெல்லாம் நடக்குது? உலகெங்கிலும் இருக்கும் IBC தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2026 பலன்களை தரப்போகிறது. 2026 உங்களுக்கு என்ன விதமான நன்மைகளை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே குரு. நண்பர்களே, 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சூப்பரான மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய உச்சம். சரி, அதை விடுங்க, அந்த கதையை விடுங்க. அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? அது ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க? நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. 10ஆம் இடத்துக்கு குரு வர, அதை விட்டுருங்க. ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வாழ்கிறது தான் ஒரு சூப்பர் லைஃப். ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் ஜூனுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, ஜூனுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. ஜூனுக்கு முன்னாடி எப்படி குளிர்கால மழைக்காலத்திலே எறும்புகள் உணவுகளை சேகரித்துக் கொள்கிறதோ அதை போல் நீங்கள் செல்வத்தை சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1 தான். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கஷ்டம். என்ன வேலை இருக்குமாங்கிறதே தெரியாது. ஸோ ஜூனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் 9ஆம் இடத்து பாக்ய குரு என்பதால் பொன்னார் மேனியன் எதை கேட்டாலும் தருவார். இந்த ஜனவரி 1ஆம் தேதி என்ன வரம் வேண்டும் ஐயா? என்னையா கேட்டீங்க? எனக்கு நிறையா வரம் இருக்கியா? ஒரு 7-8 வரம் இருக்குது, சொல்லட்டுமா வரிசையா? சொல்லுங்கள். எனக்குமா நான் ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கணும். ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஐயா எனக்கு வருத்து அப்படி வரிசையாக சொல்லுவீங்க. நான் ஒரு 2-3 வீடு வாங்கணும். 2ஆ 3ஆ நான் 4ன்னு போட்டுக்குங்கய்யா அப்படிங்கிற மாதிரி 4 வீடு. அதுக்கப்புறம் வரிசையா ஐயா எனக்கு ஒரு 5-6 கோடி சேர்த்துணும். 5ஆ 6ஆ இப்போ 7ன்னு போட்டுக்குங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ஒன்றா கொடுப்பார். இந்த ஜூனுக்கு முன்னாடி குரு பகவான் என்ன பண்ணுறார்? என்ன வரம் கேட்டாலும் தருவார். கேட்குற ஆளை பொறுத்தது, உங்களுடைய உழைப்பை பொறுத்தது. ஸோ அப்போது நிறைய பேர் கமெண்டில் போடுறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கேன், நான் நடந்தால் சந்தோஷம் அப்படிலாம் சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், ஒரு எறும்புக்கு ஒரு சர்க்கரை துணுக்கு போதும், யானைக்கு ஒரு கரும்பு காடே பத்தாது. அந்த மாதிரி உங்களுடைய நீளம், மனதின் நீளம், வாழ்வின் நீளம் 7 கோடி 8 கோடினா அதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை என்னால் 6 லட்சம் 7 லட்சம் தான் முடியும், ஓகே, அது நடக்கட்டும். உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அது நடக்கும். அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய உடம்பை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார். வந்தோடனே ஜனவரி 1ஆம் தேதி குரு பகவான் அப்படி கண்ணை திறக்கிறார். என்ன டிசம்பர் 31ஆம் தேதியில் நம்ம சாமிக்கு எப்படி தீபாவளிலாம் ஏற்றி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா குரு பகவான் கண்ணை திறக்கிறார். கமான் துளாராசி, கமான் எங்கே இருக்கார் அவர் அப்படின்னு, என்ன நம்மளை தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறார். காரணம் என்னென்னா, அவர் இந்த துலாம் ராசியை தான் பார்த்துட்டு இருக்கார். துலாம் ராசியை பார்க்குறார். என்னப்பா வேணும்? ஆனால் நியூ இயர் அன்றைக்கி ஃபஸ்ட்டு கேட்குறீங்க, நல்ல பொழப்பு வேணுங்க, அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஜூனுக்குள்ளே பிச்சுக்கிட்டு போகும் உங்கள் பிஸ்னஸ். அப்போ புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, புதுசாக நான் ஒரு கார் வாங்க போகிறேன் சார், நான் இன்னிலேருந்து டிரைவர் ஆக போகிறேன் சார், இன்னிலேருந்து பாருங்கள் சார் நான் ஒரு ஆளை மாறிட்டேன், வாக்கபிலா வாக்கபிலா அப்படி 1ஆம் தேதியிலேருந்து நீ ஒளி நீ தான் வழி அப்படி பயங்கரமாக உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உலகமே அடடடடா, இந்த சார்பட்டா படம் எடுத்தவெல்லாம் உங்களை பார்க்காம போயிட்டான். ஸோ அப்போது உங்கள் துலாம் ராசிக்காரர்களை குரு பகவான் பார்க்கிறார். பார்த்தவர் என்ன பண்ணுறாரு? ஆளே மாற்றிடுறார் ராசியை. உங்களுடைய எண்ணங்கள்லாம் மேம்பட்டு போயிடுச்சு. என்னடா நாளைக்கு பார்ட்டி உங்க கூடலாம் சேரக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, நாளைக்கு காலையில் எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி விழாக்களை தவிர்ப்பீர்கள், விருந்துகளை தவிர்ப்பீர்கள், ஒர்க்கு 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 அப்படி ஆகிடுவீங்க.
அப்போ அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு சொத்து விஷயங்களில் பஞ்சாயத்து இருக்குது சார், அல்லது சில பேர் வந்து ஐவிஎஃப் பண்ணால் தான் குழந்தை பிறக்கும், ஐவிஎஃப் பண்ணால் தான் அவங்களுக்கெல்லாம் ப்ளஸ் பண்ணிடுறார். இதெல்லாம் குரு தரும் பொண்ணான பிளஸ்ஸிங். முகேஷ், என் வாழ்க்கை இப்படி மாறுன்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூன் மாதம் என்ன ஆகுது, திடீர்னு இந்த குரு பகவான் நல்லா தான் இருந்தாலும் திடீர்னு 10ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்றுட்டான். இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுறது ஒன்று தான், என்ன ஒரு 10-15 நாகப்பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டு விடுறதும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். காரணம் என்னென்னா 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். இவ்வளோ நாள் சூப்பராக வச்சுட்டு இந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னே தெரியாமல் ஜூன் மாதம் வேலையை விட்டு அனுப்பிடும். அதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு மைண்ட் செட்டை இப்பயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, வேறு வழியே கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும். ஸோ அப்போது ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கிடணும். எனக்கு இங்கே போனாலும் பரவாயில்ல, நான் வீட்டில் போயிட்டு எனக்கு கூட ஒரு பிஸ்னஸ், சாயந்தரமாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், வேலைக்கு போய்ட்டு வீட்டில் என் ஒய்ஃபுக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஹிந்தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து எடுக்க போகிறேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன். ஏதோ ஒன்று உங்கள் ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் இப்பயே இன்வென்ட்ரி பார்க்க ஆரம்பிக்கணும். பொறுமையாக இந்த 6 மாதத்துக்குள்ளே இதுலேருந்து வர்ற வருமானம் வேலையே போனாலும் அதை காம்பன்சேட் பண்ணும். ஏன்னா துலாம் ராசிக்காரர்களை குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களை மட்டும் வேலையை பிடுங்கிட்டாலும் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறார். அதான் இதில் ஆச்சரியமே. இந்த உலகமே வியந்து பார்க்க போகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லைங்க, உங்களுக்கு மட்டும் தான் நடக்குது. ஆச்சரியம் தான். ஜோதிட உலகம் வியந்து பார்க்கிறது, அண்ணாந்து பார்க்கிறது. இப்படி கூட நடக்குமான்னு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்கள்ல, உடம்புல பெரிய வியாதி இருக்கும், இவர் இருக்கிறதுக்கு இவர் எப்படி உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் அவர் போய் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பார், அவருக்கு ஒன்றுமே இருக்காது. என்னையா பேஷண்ட்டுங்கிறீங்க, ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காரு அப்படின்னா, தெரில சார் அவர் வில் பவர் சார்பாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் கதை. வேலை போயிடும், ஆனால் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாரையும் வெறுப்பேற்றுற மாதிரி இப்போ தான் கார் வாங்குவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பணம் விளையாடும். இப்போ தான் வந்து என்ன பண்ணுவீங்க, இன்ப சுற்றுலா போவீங்க, ஊட்டியில் போய் அப்படி போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எக்ஸிக்யூட்டிவ் லெஜண்ட்ஸ் வில் டூ அப்படிலாம் போய்ட்டு ஸ்டேட்டஸ்லாம் வைப்பீங்க. இந்த கம்பெனியில் இருந்த வரைக்கும் ஐ டாக்ஸிக் பீப்புள்ஸ் லைக் யூ பர்சன்ஸ், உங்கள்கிட்டலாம் நான் பேசக்கூடாது, நீங்களாம் டாக்ஸிக் பர்சன் அப்படிம்பீங்க. பழைய கம்பெனிக்காரங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, தம்பி எவ்வளோ பெரிய ஆள் நம்ம அனுப்பிட்டோம், இவர் பெரிய லெஜெண்டு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்போ என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வீடு மாடு மனை இப்போ தான் புதுசாக ஹவுஸ் வார்மிங்லாம் பண்ணுவீங்க. என்னையா வேலை போயிடுச்சுங்கிற, அப்புறம் எப்படி அதெல்லாம் நடக்கும், அதுதான் தெரில. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஏதாவது ஒரு வகையில் காசை கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்கள்கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கி ஓடி போனால, அவன் இப்போ தான் வந்து கனவுல இது மாதிரி வந்து சொன்னார், முருகப்பெருமான் என் கனவுல சொன்னார், அவன் கடனை கண்டிப்பாக திருப்பி கொடுத்துரு, இல்லைன்னா அவ்வளோதான் அவனு மிரட்டினார், அதனால கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லி கொடுத்துருவான். என்னென்னமோ அதிசயம்லாம் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்படி இதெல்லாம் நடக்குது, கடன் வாங்கினவே திருப்பி கொடுத்துட்டாயா, ஆச்சரியமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்துடுறார். அடுத்ததாக குரு 6ஆம் இடத்து சனியை பார்க்குறார். அப்போது இந்த ஆள் நமக்கு 2027 வரைக்கும் 10 நீ எனக்கு வேலையே கொடுக்க வேணாம் ராஜா, நீ காலத்துக்கும் 10லே இரு. ஏன்னா நான் அங்கே போய் சம்பாதிச்சிருந்தா கூட வெறும் 20,000-30,000 தான் வாங்கியிருப்பேன். ஆனால் நான் ராஜா மாதிரி இருக்கேன், தேங்க்யூ குரு பகவான், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற காலம் வரப்போகிறது. 2026 பலனை இது எப்படி எடுத்துப்பீங்களோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. ஆனால் சட்டம் தான் கடமையை செய்யும். எனக்கெல்லாம் வேலை போகாது, நான் யார் தெரியுமா, நான் தான் வைஸ் பிரசிடென்ட், உனக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை போகும், எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருங்க, உங்களுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும். ஆனால் அதுக்கு பதிலாக 10 மடங்கு காம்பன்சேஷன் கொடுத்துருவார். கம்பெனி உங்களுக்கு காம்பன்சேட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை நண்பர்களே. குரு பகவான் அவர் உங்கள் வேலை பிடுங்கின குற்றச்செயலுக்காக அவர் காம்பன்சேஷன் கொடுத்துருவார். டோன்ட் வரி. அப்போது கும்பராசிக்காரர், அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை